ஹாய், நான் உங்கள் சாய் சுதன் பேசுகிறேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் நிறைய வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மீன் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாளாகவே நான் மீன் வளர்க்குறது இல்லை. ஏன்னா புது வீட்டுக்கு வந்தப்பலேருந்து தண்ணி சரியாக இல்லாதனால நான் மீன் வளர்க்குறத விட்டுட்டேன். ஸோ ஐ தாட் ஓகே, நம்ம ஏன் மறுபடியும் மீன் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அகெயின் அதுக்காக நான் ஃபிஷ் டேங்க்ஸ் அண்ட் மீன் என்னென்ன மீன் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொட்டியெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொட்டி வாஷ் பண்ணி அண்ட் இப்போது ஸ்டோன்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நான் குளத்தூரில் போய் சில பொருளெல்லாம் வாங்கினேன். அது எந்தெந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ காட்ட போகிறேன். நான் அதெல்லாம் லாஸ்ட் வீக்கே வாங்கிட்டேன். ஸோ வீடியோ இது பண்ணுவோம், மொத்தமாக போடலான்ட்டு. அதுக்கப்புறம் தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு ஸோ கல்லை போட்டுட்டு அண்ட் வாங்கின டெக்கரேஷன்ஸ் உள்ள வச்சுட்டு மோட்ரு போட்டுட்டு மீனுக்காக வெயிட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குளத்தூர் போயிட்டு டெக்கரேஷன் அண்ட் மீனுக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆப்டிமம். இது எல்லா ப்ரீட்ஸ்க்கும் போடலாம். கோல்டு, கப்பி, நான் என்னென்ன வாங்க போகிறேனோ அது எல்லாத்துக்கும் நான் போட போகிறேன். ஸோ ஒரு மல்டி பர்பஸாக மல்டி ஃபிஷஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஃபுட்டாகவே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-way மோட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது ஹார்ட்லி பார்த்திங்கன்னா சம் 150 to 200 rupees இருக்கும். ஒரு 2-way மோட்ரு பார்த்திங்கன்னா 2 டியூப் இருக்குது. ஸோ நீங்கள் 2 டியூபை யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே கண்ட்ரோலரும் இருக்குது. லைக் ஏர் ஹையாகவும் வரும், கம்மியாகவும் வரும். நான் 2 தொட்டிக்கும் வைக்க போகிறேன். ஒன்று ஒரு தொட்டி, இன்னொன்று இன்னொரு தொட்டிக்கு. அதுக்கான டியூபும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 2 மீட்டர் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அடுத்து பேராக்யூர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபிஷ்ஷுக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாது, எந்த பேராசைட்ஸாலும் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் வாங்கி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது தொட்டியில் போட்டு கொஞ்சம் லைக் தொட்டியில் போட்டு வச்சுருவேன் நான். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நான் மோட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலி மோட்டர் இல்லை, அந்த மோட்டர் வாங்கினதுக்கு ஏர் ஃபில்டர். இது நான் இப்போ திறந்து காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, செராமிக் கிரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் உள்ளே கொஞ்சம் குழாங்களும் போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். குழாங்கல் மாதிரி இல்லை, ஏதோ கல் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபில்ட்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும். குட் பேக்டீரியா இது உருவாக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி டியூப் விட்டுட்டு அதில் கனெக்ட் பண்ணி வைப்பேன் நான். இந்த டியூப் விட்டுட்டு அதில் கனெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ நல்லா பபுள்ஸ் வரும். ஸோ நான் போட்டுட்டு யூசேஜும் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உடஞ்சி போன ஷிப் வாங்கியிருக்கேன். இதுதான் நம்மளோட பிளாக் பேர்ல், ஜாக் ஸ்பேரோட பிளாக் பேர்ல் நான் சுட்டுட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் என்னோடய தொட்டியில் டெக்கரேஷனாக நான் வைக்க போகிறேன்.
இதுதாங்க பேராக்யூர் நான் வாங்கினேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் தொட்டியில் போட போகிறேன். இது ஒரு 1.5 மூடி வந்து நான் ஊற்ற போகிறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வருது கொளத்தூரில். லைக் நான் இப்போ கடை எங்கன்னெல்லாம் சொல்ல நிறைய ஸ்டோர்ஸில் இருக்குது. ஃபிஷ்ஷுக்குன்ட்டு தனியாக இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக்சசரிஸ் எல்லாம் நிறைய விற்பாங்க. அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். தனியாக மீனும் விற்பாங்க, அந்த மீன் கூடயும் சேர்ந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஷாப் போனாலும் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே கொளத்தூர் போனீங்கன்னா எல்லா மெடிசன்ஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பேராக்யூர் மட்டும் வாங்கிட்டு என்னோடய தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு மீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வச்சிடுறேன் நான். இது தாங்க நான் ரெடி பண்ணேன் 2வது தொட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கல் செடியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் மோட்ரு அதெல்லாம் லைட்டிங்கெல்லாம் செட்டப் பண்ணல. அது பண்ணணும். ஏன்னா தொட்டி கீழே இருக்கிறனால நான் ரெடி பண்ணல. ஸோ இதுக்குன்னு ஒரு டேபிள் வாங்க போகிறேன். வாங்கினோடனே நெக்ஸ்ட்டு செட்டப் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிடுவேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2 தொட்டியும் நான் ரெடி பண்ணிட்டேன், 1 and 2. நான் வாங்கின ஃபில்டர் வந்து இப்போது பெரிய தொட்டிக்குள்ளே வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த எட்ஜில் வந்துட்டு உட்கார்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் அந்தளவுக்கு வந்துட்டு பிடிக்காது. கல்லெல்லாம் நான் ஊற்றிட்டு நான் வைக்க போகிறேன். ஸோ நான் சின்ன மீன் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு வேஸ்டேஜ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுவே எனக்கு வந்துட்டு போதுமானது. இது பெரிய மீன்னா நான் ஒரு மீன் விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின அந்த ப்ரோக்கன் சிப் தான் வைக்க போகிறேன். நம்ம பிளாக் பேர்ல் என்ன கான்செப்ட் வைக்க போகிறோன்னா, ஒன்று ஸ்ட்ரைட்டாக வைப்பேன், இன்னொன்று வந்து தலைகீழாக வைப்பேங்க. அவ்வளோதான். ஏன்னா அது கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அந்த குட்டி குட்டி மீனுங்க வந்து உள்ளே ஓடி போயிட்டு வர நல்லாயிருக்கும். ஸோ நான் வச்சிட்டேன். இதுதான் டன் 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 டன். பார்ப்போங்க ஜாக் ஸ்பேரோ வராரான்ட்டு. இது என்னோடய 3வது தொட்டி. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஆமாம், இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்குது இந்த தொட்டி. ஏன்னா எல்லாம் சைனீஸில் எழுதியிருக்கனால ஒன்றும் புரியல. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த தொட்டி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பேக்கிங் எல்லாம் இருக்குது, சூப்பராக வாங்கியிருக்கேன் இந்த தொட்டி. இந்த தொட்டியில் நான் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எந்த மீனும் வளர்க்க முடியாது. அதுவும் ஒரே ஒரு பீட்டா மட்டும்தான் வளர்க்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் உள்ளே மவுண்டன்ஸ், ஃபில்டர் அண்ட் கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட் எல்லாமே இன்பில்டு செட்டப் இந்த தொட்டியை. என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, மீன் வந்துட்டு நல்லா நீந்த முடியாது. ஸ்பாஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதோட கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வே தெரியும். அந்த வேல தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு இந்த மோட்டருக்கான கேபிள், இன்னொன்று வந்துட்டு அடாப்டர். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த அடாப்டரில் இருக்க வயர் வந்துட்டு இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க, தொட்டிக்குள்ளேயே இருக்கும். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது தொட்டிக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க, எம்ன்ட்டு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஒயர். இதுதான் அடாப்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிட்டேன். ஸோ இதுக்கான செட்டப் வந்து ரெடி பண்ணிடலாம். என்ன சைனீஸில் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாமளே பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க தொட்டியை செட் பண்ண கிளம்பலாம். இந்த செட்டப் ரெடி பண்ணிட்டேன். நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்ட்டு. நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, லைக் சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ மோட்ரு ஓடுது. இன்னும் லைட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டல. ஸோ லைட்டுக்கான சுவிட்ச் இது. லைட் போட்டு பார்த்திங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு. இது இருட்டில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1300 வருது. 1300க்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் ஒர்த் இல்லை. பட் ஓகே, பார்க்க இது நல்லாயிருக்கு.
ஃபைனலி தொட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், மோட்டர் செட் பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றிட்டு தொட்டி ரெடி பண்ணிட்டேன், பேராக்யூர் போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டு தொட்டி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னும் ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மட்டும்தாங்க. ஸோ அது வாங்க தான் நான் இப்போ வந்துட்டு குளத்தூர் போகிறேன். மீன் வாங்குறது எல்லாமே நான் வந்துட்டு பார்ட் 2ல் வீடியோ காட்ட போகிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நான் உங்கள் சாய் சுதன். ஸோ சைனிங் ஆஃப், பாய்.